நிறைய டோர்னமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து டீம்ல வச்சிருப்பாங்க, ஆனா எடுக்க மாட்டாங்க. கேட்டா இது ஸ்பின்னர்ஸ் ட்ராக் இல்ல அப்படிம்பாங்க. அப்படி பார்த்தா பேட்ஸ்மேன்ஸ் எவ்வளவு ட்ராக்ல நல்லா விளையாடுறது இல்ல, ஃபார்ம்ல இருக்கிறது இல்ல, உடனே அவங்க உட்கார வைக்கிறீங்களா? கிடையாது. அஸ்வின் அவர்களே சொல்லியிருக்காரு, நம்ம ஊர்லயே அஸ்வினா அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அஸ்வினை விட அதிக ஃபேன்ஸ் யாருன்னா கோலிக்கு. வேற எந்த ஊர்லயும் நடக்காது. விராட் கோலிக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை நீங்க அஸ்வினுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அஸ்வினை இதை விட பெட்டரா ட்ரீட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றேன். நம்ம நட்ராஜுக்கு கொடுத்த சப்போர்ட்டை நம்ம அஸ்வினுக்கு கொடுத்தோமா? சோசியல் மீடியால உங்க வீடியோ, நான் தனியா பேசுற வீடியோ, இன்ஸ்டாகிராம் எங்க வேணா போய் பாருங்க. சஞ்சு சாம்சன் கொடுத்த சப்போர்ட் அஸ்வினுக்கு கொடுத்தோம். கேஎல் ராகுல் அவ்வளவு பேட் ஃபேஸ் இருந்து பேக் பண்ணீங்க, சுப்மன் கில்ல பேக் பண்ணீங்க, கோலி ரோஹித் எதுக்கு விளையாடுறாங்களே தெரியாம இன்னும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு போலரை பேக் பண்ண மாட்டீங்க, அவரை டீம்ல வச்சுக்கிறீங்க, ஆட விட மாட்டீங்க. அப்படிங்கிறப்போ ஐ திங்க் ஹி ஹஸ் மேட் த ரைட் கால். என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்பு. இப்ப ஃபார்ம்ல இல்லங்கிறது ஓகே, இல்ல இன்ஜுரியில இருக்கேன்றது ஓகே, பட் நான் நல்லா ப்ரிப்பேர்டா இருக்கேன். முன்னாடி நாள் நெட் செஷன்ல கூட நான் நைட் 11 மணி வரைக்கும் சூப்பரா போலிங் போட்டேன். அவுட் ஆகிறதுக்காகவே டீம்ல இருக்கிற டெயில் பிகினர்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய போலிங்கே திணறாங்க நெட்ஸ்ல. ஆனா அடுத்த நாள் அவங்க டீம்ல இருக்காங்க, என்னோட பேரை கூப்பிடல. அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் மேஜர். அவரை நீங்க ஒரு ஆல்டர்னேட்டா பாக்காதீங்க. அவர் இல்லன்னா வாஷிங்டன் ஜடேஜா பிங்கி பிங்கி பாங்கி போட்டு ஒருத்தர் ஏன் சஞ்சு சாம்சன் பேட்ஸ்மேன் ஆட விட்டு கீப்பர் ரிஷப் பந்த் வச்சா இல்லையா? தினேஷ் கார்த்திக் பேட்ஸ்மேன் ஆட விட்டு கீப்பர் ரிஷப் பந்த் வைக்கலையா? தோனி கீப்பரா இருக்கும்போது ரிஷப் பந்த், தினேஷ் கார்த்திக் எல்லாருமே டீம்ல ஆடலையா? அதே மாதிரி ஜடேஜா வெறும் பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணிட்டு வேற ஒரு பேட்ஸ்மேன் உட்கார வைங்க. உங்களோட ஒரு பெட்டர் பிளேயர் விளையாடுறாருன்னா அஸ்வினோட அபின் பெட்டர். பட் அவர் மிஸ் பண்ண பல மேட்ச்கள் அவர் தேவைப்பட்டிருக்காரு. அது எவ்வளவு பெரிய வேதனையா அவருக்கு இருக்கும். And he is emerging every day, he is changing. அப்படி ஒரு பிளேயர் நீங்க இது வரைக்கும் உட்கார வச்சது போதும். He has made a right decision. கிரிக்கெட் ஒன்லி ரசிகர்களுக்கு வணக்கம். பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட 3 மேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. பேலன்ஸ் 2 மேட்ச் இருக்கு. இதுல 1-1 அப்படிங்கிற இதுல வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சமன்ல இருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து மழை காரணமா வந்து ஆட்டம் டிரால இருக்கு. ஸோ இந்த 3 மேட்ச்ல இந்திய அணி எங்க தவறு செஞ்சாங்க, அண்ட் தென் இந்த சீரீஸ் நடந்துட்டு இருக்கிற ஒரு பாதியிலேயே பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட்பிரசாத் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். சார், ஒரு சீரீஸ் நடந்துட்டு இருக்கும்போது பாதியிலேயே வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது அப்படிங்கிறது வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயமா இருக்குல்ல சார்? இதை எப்படி சார் பாக்குறது? இது வழக்கத்துக்கு மாறுன்னு சொல்ல முடியாது ப்ரோ. தோனி ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான். அவர் கேப்டன் தான் சார் விட்டார், ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற சார் தோனி. இல்ல கரெக்ட். நான் சொல்றது கேப்டன்சில இருந்து மூவ் பண்றது அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ ஒரு பிளேயர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாருன்னா, இப்போ இந்த மேட்சோ இல்லைன்னா அடுத்த மேட்சோ வந்து ரோஹித் சர்மாவே சொல்றாரு அங்க வந்து என்ன சிச்சுவேஷன் இருக்கும்னு தெரியாது, அதனால நம்ம வந்து ஸ்பின்னர் எடுப்போமா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அடுத்த பிச்சை பத்தி அவரே சொல்றாரு, மெல்பர்ன் பத்தி அவரே சொல்றாரு. ஆனா ஒரு கேப்டன்ங்கிறது அந்த டோர்னமெண்டோட பேக் போனே அவர் தான். ஸோ கேப்டன்சி விட்டு நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்ற ஒரு டிசிஷன் நீங்க எடுக்கும் பொழுது, நான் இருப்பேனா இல்லையானே தெரியாத ஒரு பிளேயர் வந்து நான் ஒரு பேர்டனா டீம்ல இருக்க விரும்பல, ஐ டோன்ட் வாண்ட் டு பி அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் டு தி டீம் அப்படின்னு இந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஒன்றும் தவறான விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்க, இப்போ இதை வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் என்ன உட்கார வச்ச உடனே நான் பண்ணிட்டேன் அப்படின்னா மேபி யூ கேன் கிரிட்டிசைஸ் தட். வேர்ல்டு கப் டீம்ல அவரை வந்து வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணாம இருந்தாங்க. அதாவது 50 ஓவர் வேர்ல்டு கப்ல இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு குரூஷியல் விக்கெட் எடுத்தாரு, நல்ல எக்கனாமில போலிங் போட்டார் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அப்பவும் அதே மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி 2-3 டோர்னமெண்ட், 2-3 இல்ல சாரி, கிட்டத்தட்ட நிறைய டோர்னமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து டீம்ல வச்சிருப்பாங்க, ஆனா எடுக்க மாட்டாங்க. கேட்டா இது ஸ்பின்னர்ஸ் ட்ராக் இல்ல அப்படிம்பாங்க. அப்படி பார்த்தா பேட்ஸ்மேன்ஸ் எவ்வளவு ட்ராக்ல நல்லா விளையாடுறது இல்ல, ஃபார்ம்ல இருக்கிறது இல்ல, உடனே அவங்க உட்கார வைக்கிறீங்களா? கிடையாது. அஸ்வின் அவர்களே சொல்லியிருக்காரு, அதாவது சில நேரத்தில் எனக்கு அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். 180ல நம்ம டீம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்போனன்ட் டீம் திடீர்னு 300-400 அடிச்சிருவான். அப்படி 400 அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச்ல எங்களை உட்கார வச்சிருவாங்க, ஸ்பின்னர் வந்து உட்கார வச்சிருவாங்க. எனக்கு அதான் புரியாது. எப்படி இருந்தாலும் பேட்ஸ்மேன்ஸ் 180ல அவுட் ஆனாங்க, அப்ப அவங்களெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து பின்லேஸ் பண்ணிருக்கணும். பட் எனிஹவ் நான் இப்படி யோசிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸா இருக்கிறத விட, ஓகே ஒருவேளை நாம ஒரு 50 அடிச்சிருந்தா, அந்த 180 ஆல் அவுட் ஆகும்போது நாம ஒரு 50 அடிச்சிருந்தா, நாம அந்த 400 அடிக்க விடாம ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தா மேபி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, அங்க நான் என்ன இம்ப்ரவைஸ் பண்ணிப்பேன் அவர் எங்க இருக்குன்னு சொன்னார். சோ இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து, அதாவது போலர்ஸ் என்னைக்குமே இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஃபீல்டர், நாட் ஓன்லி அஸ்வின், ஸ்பின்னர்ஸ் தேர்ட் ஃபீல்டர். இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் பொழுது நம்ம டீம்ல இருக்கோமா இல்லையான்னு எத்தனை நாளைக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு நெட் பாலர் மாதிரி உங்களால இருக்க முடியாது. யூ ஆர் ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் அண்ட் யூ ஆர் ஆல்சோ an achiever.
அவரை வந்து டீம்ல எடுத்து அவர் பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற தருணங்கள் வந்து இல்லவே இல்லை. அவர் வந்து விக்கெட் எடுக்கலைனாலும் பேட்ஸ்மேனை டயர்ட் பண்ற வேலையாவது பார்ப்பாரு. நீங்க லிமிடெட் நீங்க சொல்லலாம் டெஸ்ட் கிரிக்கெட்ல எவ்வளவு மேட்ச் அவர் எடுத்து அவர் வந்து ஒரு சில மேட்சஸ்ல வந்து விக்கெட் எடுக்க முடியாம போயிருக்காரு விக்கெட். சரி புரியுது. டெஸ்ட் கிரிக்கெட்ல நேதன் லைன் மாதிரி நேதன் லைன் மட்டும் என்ன எல்லா இடத்தையும் பெர்ஃபார்ம் பண்றாரா? இல்ல ஸ்பின்னர் ஸ்டாக் இல்லைன்னா அஸ்வின் எடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப ஷேன்வான் எப்படி இவ்வளவு பெரிய ரெக்கார்ட் வச்சிருக்காரு, முரளிதரன் எப்படி இவ்வளவு பெரிய ரெக்கார்ட் வச்சிருக்காரு? அதெல்லாம் பாயிண்ட் இல்ல. நீங்க ஒரு பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல் அவ்வளவு பேட் ஃபேஸ் இருந்து பேக் பண்ணீங்க, சுப்மன் கில்ல பேக் பண்ணீங்க, கோலியும் ரோஹித்தும் எதுக்கு விளையாடுறாங்களே தெரியாம இன்னும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு போலரை பேக் பண்ண மாட்டீங்க, அவரை டீம்ல வச்சுக்கிறீங்க, ஆட விட மாட்டீங்க. அப்படிங்கிறப்போ ஐ திங்க் ஹஸ் மேட் த ரைட் கால். என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்புன்னே தோணுது. ஏன்னா இப்போ சுனில் கவாஸ்கர் கூட சொல்லியிருக்காரு, ஒரு அன்யூஷுவல் மூவ் தான் இது, யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி. இப்போ பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மேட்ச் இருக்கு. யாராவது ஒரு ஸ்பின்னருக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன் அந்த மாதிரி வந்தா மேபி செகண்ட் ஸ்பின்னரா இன்னொருத்தர் தேவைப்படுற இடத்துல அந்த மாதிரி பண்றது வந்து ஒரு அன்யூஷுவல் மூவ் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு சார். சார் அவரோட கருத்து வந்து ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆனா என்ன ஆகும், 2 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணணும், அடுத்த 2 பிச்சை நீங்க பார்க்கணும். அது வந்து அவ்வளவு பயங்கர ஸ்பின்னர் ஃபேவரபிள் ட்ராக்லாம் கிடையாது. நமக்கு தேவைப்படுறது அதுவும் இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்ஸும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பும்ரா வந்து இன்ஜுரி ப்ரோன் கிடையாது, பட் அவர் அதிக எஃபர்ட் போட்டு அவருடைய போலிங் ஆக்ஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப டஃப்பான விஷயம். அப்படி ஒரு பிளேயர் இருந்தா ஓகே. பட் இல்ல புவனேஸ்வர் குமார் மாதிரி கொஞ்சம் அதிக இன்ஜுரி, புவனேஸ்வர் குமார் மாதிரி கொஞ்சம் அதிக இன்ஜுரி ஆகக்கூடிய பிளேயரா இருந்தா பரவாயில்ல, இல்ல ஹார்திக் பாண்டியாவே எடுத்துக்காங்க ஃபார் தி சேக். பட் இவங்க 2 பேரும், ஜடேஜாவும் சரி இவரும் சரி, வாஷிங்டன் சுந்தர் சரி, நல்ல ஃபிட்டான பிளேஸ். அண்ட் யூஆர் பிளேயிங் இன் ஆஸ்திரேலியா. எந்த ஆஸ்திரேலியால சும்மாவே அஸ்வின் நல்ல ரெக்கார்ட்ஸே வச்சிருந்தாலும் அவர் சும்மா உட்கார வச்சிருக்கீங்களோ, எந்த அஸ்வின் வந்து 150 டெஸ்ட் விக்கெட் அவேல எடுத்திருக்காரு, நோட் திஸ் பாயிண்ட். அப்படிப்பட்ட அஸ்வின் அவருடைய அவே பெஸ்ட் 7 for 71 வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில், அது பெரிய ஸ்பின்னர் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஒரு அஸ்வினை நீங்க சும்மா உட்கார வைக்கும் போது எப்படி இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் ஹஸ் கம். நான் இப்போ இல்ல, நான் T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே ஒரு சேனல்ல சொன்னேன், சார் அஸ்வினுக்கு அடுத்து யார் சார் ஒரு பெட்டர் ஆப்ஷனா வருவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தருக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வாஷிங்டன் சுந்தர் இதே டைலாக் சொல்லியிருந்தேன். அவரை நம்பி ஒரு மேட்ச் அவர் கவுத்ததா அன்னி நாள் வரைக்கும், நான் சொல்றது மே வரைக்கும். அப்புறமே கூட ஒரு பெருசா ஒரு 2 மேட்ச் வந்து அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில அவர் கொஞ்சம் டக்குன்னு அவுட் ஆயிருக்கலாம். நான் சொல்றது லிமிடெட் ஓவர்ஸ்ல, அது கூட டெஸ்ட்ல நல்லா வேண்டியிருக்காரு. பட் வாஷிங்டன் சுந்தர் ஒரு நல்ல பிளேயர் நான் சொன்னேன். ஸோ அடுத்து ஆக்சுவலா ஒரு பிளேயர் ரெடி. இப்பவே நம்ம இந்த படத்துல கோட் படத்துல வர மாதிரி அந்த துப்பாக்கியை வந்து கையில கொடுக்குற சீன் மாதிரி கிரவுண்ட்ல இருக்கிற அத்தனை பேர் உங்களை தான் நம்பி இருக்கு அப்படின்ற மாதிரி அவரே போட்டார் டெம்பிள் அஸ்வின். ஸோ அனதர் போலர் இஸ் ரெடி. ஸோ நீங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா கவாஸ்கர் வாட் ஹி செட் மைட் பி ரைட். பட் ஸ்டில் கவாஸ்கரோட ஒப்பீனியன்லாம் நான் வந்து ரொம்ப செலக்டிவா ஒரு பேட்டிங் பர்ஸ்பெக்டிவ்ல அவர் சொல்ற நல்ல விஷயங்களை மட்டும் தான் எடுத்துக்கலாம் இருக்கேன். பிகாஸ் இஸ் a வெரி குட் பேட்டர். நம்ம வந்து மறுக்க முடியாது, சில மேட்சஸ்கள் வந்து செல்ஃபிஷ் இன்னிங்ஸ் ஆகும்னு சொன்னாலும் அவரோட ரெக்கார்ட்ஸ் பேசுது. பட் ஒரு கமெண்ட்ரேட்டரா ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் ரெஸ்பெக்ட் ஆன் ஹிம். ஏன்னா இப்ப நடந்துச்சு உங்களுக்கு வந்து 4th டேல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. ரோஹித் சர்மா அவுட் ஆன விக்கெட்டே எல்லா விக்கெட்ஸை பத்தியும் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க, மேத்யூ ஹேடன், கவாஸ்கர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹித் சர்மா ரொம்ப சொற்பமா அவுட் ஆறாரு, அவருக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸே இல்லையே அவரோட டிஃபென்சிவ் ஷாட்ஸ்ல அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும், யூ மைட் பி ஃப்ரம் த சேம் ஸ்டேட் ஆர் யூ மைட் பி ஹேவிங் அ ஃபேவரட்டிசம் கூட வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எஸ் ஹி ஹாஸ் டு இம்ப்ரூவ், இல்லைன்னா அவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லணும்ல. அவர் என்ன பண்ணாரு நீங்க கண்ணால பாருங்க. கொஸ்டின் கேட்கிறாரு, ஹேடன் நீங்க பேசுங்க, மீதி எல்லாரையும் கமெண்ட் பண்ணாரு கோலி முறை கொண்டு. பட் ரோஹித் சர்மா கேட்கும்போது ஹேடன் நீங்க பேச இப்படி காமிக்கிறார். ஸோ யூ ஆர் அன்ஹாப்பி அபவுட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பாண்டிங்? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு எமோஷனலா அவர் அவ்வளவு அழகா சொல்றாரு. அஸ்வினே சொல்றாரு, ஐ ஹாவ் இனஃப் கேம் இன் மீ, ஐ ஹாவ் ஸ்டில் மோர் கேம் இன் மீ, பட் ஸ்டில் when the team is not in need of me, I think it's better that I move on அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மா சொன்னாரு. இங்க சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, I still have some game in me, but it is the right time to say bye அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்றாரு. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. அஸ்வின் வந்து ஹோம் பிட்ச்ல ஹோம் சாயில ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட அவர் டீம்ல ஸ்ட்ராங்கா வந்ததுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட உட்கார வச்சல, ரெக்கார்ட் சொல்லுது. ஆனா அவையில அவர் சும்மா உட்கார வைக்கிறாங்க, அதுமே தப்பு தான் நான் சொல்லுவேன். 150 விக்கெட் வச்சிருக்காரு அகைன். பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு நேதன் லைன் கொடுக்குற சப்போர்ட், ஷேன்வான் கொடுக்குற சப்போர்ட் கொடுத்துருக்கணும். பட் கமிங் அவுட் ஃப்ரம் தட், எப்படி இருந்தாலும் அடுத்த ஹோம் சீரீஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 மாசத்துக்கு அப்புறம் தான். இங்கிலாந்துல அவர் உட்கார வச்சு நீங்க பிக் பண்ணுவீங்களான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது சும்மா ஒரு பாரமா போயிட்டு சி பஸ் நான் வந்து நல்ல ப்ரிப்பேர்டா இருக்கேன், நான் இப்ப ஃபார்ம்ல இல்லைங்கிறது ஓகே, இல்ல இன்ஜுரியில இருக்கேன்றது ஓகே, பட் நான் நல்ல ப்ரிப்பேர்டா இருக்கேன். முன்னாடி நாள் நெட் செஷன்ல கூட நான் நைட்டு 11 மணி வரைக்கும் சூப்பரா போலிங் போட்டேன். அவுட் ஆகிறதுக்காகவே டீம்ல இருக்கிற டாப் டெய்ல் பிகினர்ஸ், டாப் ஆர்டர்ஸ் தான் அப்படி சொல்றேன், டெய்ல் பிகினர்ஸ்லாம் வந்து என்னுடைய போலிங்கே திணறாங்க நெட்ஸ்ல. ஆனா
அடுத்த நாள் அவங்க டீம்ல இருக்காங்க, என்னோட பேரை கூப்பிடல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் அட் ஏஜ் ஆஃப் 38. ஸோ ஐ திங்க் ஹி ஹஸ் மேட் த ரைட் கால். எனக்கு அவர் வந்து ரிட்டையர் ஆனது ஒரு பெரிய வருத்தம்ங்கிறத விட அவர் இருந்த காலகட்டத்தில் அவரை லிமிடெட் ஓவர்ஸ்ல இன்னும் நிறைய யூஸ் பண்ணிருக்கணும். சரி, நீங்க அவே பிக்சர்ஸ்ல அஸ்வின் மேல சொல்ற பெரிய குறை என்ன ஈஸ்வர்? அதாவது அவர் விக்கெட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாருன்றீங்க. சரி, ரைட்டு. டெஸ்ட் மேட்ச் எவ்வளவு வேணா கட்டைய போடுவாங்க. லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல எவ்வளவு கட்டைய போட முடியும்? அவரோட ஆவரேஜ் 44 லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அவையில. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நீங்க டிராப் பண்ணாம தொடர்ந்து வச்சிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய விக்கெட்ஸ் கூட எடுத்து கொடுத்துருப்பாரு. ஏன்னா நீங்க தொடர்ந்து கட்டைய போட முடியாது. சோ நம்ம அவர் சரியா யூட்டிலைஸ் பண்ணல அவையில அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு வருத்தமான விஷயம் அவருடைய பெஸ்ட் பீரியட்ஸ்ல. பட் இந்த ஏஜுக்கு மேல ஆல்ரெடி டீம்ல வந்து நம்ம அதான் நான் சொல்றேன், ஸ்பின்னர்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர்ட் ஃபிடில். ஆல்ரெடி இன்னும் 2 பேர் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் க்ரூம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அடுத்து அவரும் கிட்டத்தட்ட கேலிபர்ல இவர மாதிரியே இருக்காரு. ஸோ ஐ திங்க் ஸ்கில்லுங்கிறது வேற, பட் கேலிபர்ல நான் சொல்றேன் இவர மாதிரியே இருக்காரு. ஸோ ஐ திங்க் ஹி ஹஸ் மேட் அ வெரி ரைட் டிசிஷன். அதுல எனக்கு வந்து எந்தவித ஒரு அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். என்ன அழகா 2 ரெக்கார்ட்ல வந்து இன்னொருத்தரோட ஷேர் பண்றாரு. ஒன்னு வந்து ஷேன் வார்னேயோட ஒரு சூப்பரான ரெக்கார்டு, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் 5 விக்கெட்ஸ் ஷேர் பண்றாரு. இன்னொன்னு முரளிதரனோட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மேன் ஆஃப் சீரீஸ்ல ஷேர் பண்றாரு. பட் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்படுது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். நம்ம போன இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன், இந்த மேட்ச்லயே நீங்க விராட் கோலியும் ரோஹித்தையும் உட்கார வச்சு பும்ராவை கேப்டன் ஆக்கி கில்ல மெயினா உட்கார வச்சு நீங்க வாஷிங்டன் ஜடேஜா அஸ்வின் 3 பேரையும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் செய்ய போறது இல்லை இவங்க. தே ஆல்வேஸ் ஃபேவர் பேட்ஸ்மேன். ஏன்னா நம்ம ஊர்லயே அஸ்வினா அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அஸ்வினை விட அதிக ஃபேன்ஸ் யாருன்னா கோலிக்கு. வேற எந்த ஊர்லயும் நடக்காது, எல்லாருமே கோலி ஃபேன்ஸ் தான். பட் அவங்க லோக்கல் பிளேயருக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா பாசம் வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஜாதி பார்ப்போம்ல. அதனால வந்து த பாயிண்ட் இஸ் பேட்ஸ்மேன்ஸ் ஃபேவரட்டிசம் கேம். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கிறதுக்காக சும்மாவே வந்து ஒரு பார்வையாளர்கள் அதிகமானோம், அதே மாதிரி வர்த்தக ரீதிக்காகவே பேட்ஸ்மேன்ஸுக்கு ஃபேவரட் பண்ணும்போது ஐ திங்க் எஸ் டன் ரைட். இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் அடிபடுது. அதுல ஏதாவது உண்மை இருக்கா சார்? டெஃபினட்டா இருக்கு பிரதர். நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம சந்தானம் சொல்லுவாரு, நல்லவங்க வார்த்தை ரீச் ஆகும் ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு. எவ்வளவு வருஷமா நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கிரிக்கெட் பேச ஆரம்பிச்சதுல இருந்து இன்னி வரைக்கும் என்னோட எல்லா வீடியோலயும் அஸ்வினோடைய பேர் கண்டிப்பா இருக்கும். என்னோட எல்லா வீடியோலயும் இருக்கும், நீங்க பாருங்க. அப்ப கீழே எல்லாருமே அஸ்வின் கன்னி, இவர் அஸ்வின் ஜாதி, பெயின்ஃபுல், இவர் அஸ்வின் ஜாதியை சேர்ந்தவர், அஸ்வின் சொந்தக்காரர், அவர் சொந்த வீடு எங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். சரிங்களா? அப்படியெல்லாம் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நான் திருப்பி சொல்றது, he has to be backed in the team. அவர் பயங்கரமான ஸ்கில். இஸ் நாட் ஜஸ்ட் அ bowler, இஸ் a very good all rounder. ரெக்கார்ட் சொல்லி சொன்னேன், பார்ட்னர்ஷிப் பிரேக்கர். ஏன் அவர் எப்ப பாரு 4 விக்கெட்ஸ் 5 விக்கெட்ஸ் வேணுமா? ஒரு விக்கெட் நல்ல விக்கெட் எடுத்தா கூட அது இம்பார்ட்டன்ட் தானே. அவரை ஏன் பேக் பண்ண மாட்டீங்க? இஸ் ஆல்சோ a good batsman. எவ்வளவு தடவை திருப்பி சொல்லியிருக்கேன். ஆனா அவர் அப்ப அதுக்கெல்லாம் மீறி ஒரு டீம்ல இல்லைன்னா, ஒன்னு as I always told, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் bowlers செகண்ட் ஃபீல்ட் இல்ல, ஸ்பின்னர்ஸ் தேர்ட் ஃபீல்ட் இல்ல. ராகுல் டிராவிடியே நான் ப்ளே பண்ணிருக்கேன். அவருடைய டைஹார்ட் ஃபேன். டைஹார்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவல, யாருக்காகவும் டை எல்லாம் பண்ண வேண்டாம் ஹார்டா. பட் நான் அவருடைய பயங்கரமான ஃபேன் தான். பட் ராகுல் டிராவிடியே நான் சொல்லியிருக்கேன் ஸ்பின்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. 3வது அவருக்கு வந்து ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த கோலியோட அந்த ஒரு கான்ட்ரவர்சி, கோலி கும்ப்ளேக்கு அந்த ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது he was having good terms with கும்ப்ளே and கோலி is very kiddish. நான் வந்து நீ வந்து அவர் கூட பேசக்கூடாது, நீ ஏன் பேசுற அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. சோ அங்கேருந்து இந்த கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சது. ஐ டோல்ட் யூ மல்டிபிள் டைம்ஸ். இப்போ எல்லா ஜாம்பவான்களும் வாய திறக்கிறாங்க. கபில் தேவ்ல இருந்து எல்லாருமே போலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியா கொடுக்கப்படுது, அஸ்வின் இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கணும். இதைத்தானே நானும் சொன்னேன் 2 வருஷமா. People didn't recognize that. But இப்போ அந்த வார்த்தை வெளியே வருது. So definitely there is a controversy. ஒன்னு கோலியோட ஹெட், இன்னொன்னு நம்ம டீமோட அப்ரோச், 2வது தலைவா, 3வது மெயின் பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து அவருக்கு 3 இடத்துல நடந்திருக்கு. ஒன்னு பிகாஸ் ஆஃப் பாலிடிக்ஸ், அது ரொம்ப கம்மி தான். ஏன்னா சில நேரங்கள்ல வந்து கோலி தான் அவரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்காருன்னு ஒரு கருத்து இருக்கு, நான் இல்லன்னு சொல்ல. பட் லிமிடெட் ஓவர்ஸ்ல அவர் வெளியே போறதுக்கு முக்கியமான ரீசன் அவர் தான். கேட்டா ரிஸ்பின்னர் ஒரு ரிஸ்பின்னர் வச்சுக்கோ, ஒரு அஸ்வின் வச்சுக்கோ, என்ன தப்புது? ஜாம்பவான் வந்துட்டா யூ ஹேவ் டு கீப் இட். ஓகே, சோ ஃபாஸ்டா கடந்து போறேன். இன்னொரு விஷயம், ஸ்பின்னர்ஸ் தேர்ட் ஃபீல்ட். 3வது விஷயம், ஸ்டேட்லயே அவருக்கு சப்போர்ட். ஸ்டேட்ல, நம்ம ஸ்டேட்ல அவருக்கு சப்போர்ட் கிடையாது. நான் சொல்றது கிரிக்கெட் கமிட்டி சொல்லல. பஸ் இப்போ என்னதான் நேர்ல அவர் நீங்க அஸ்வின் அன்பை புரிஞ்சாலும் சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டா கிரிக்கெட்ல இருக்கு. ஏன்னா வர்த்தக ரீதி, நான் திருப்பி தான் சொல்றேன், நீங்க அதிகமா பாப்பீங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பிளேயர் அவுட் ஆஃப் ஆன் இருந்தாலும் அவரை விளையாட வச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஸ்டேட்டை சேர்ந்த அஸ்வினுக்கு ஜாதி பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணாம இருந்தோம். இதை தயவு செஞ்சு எடிட் பண்ணாம போடுங்க. நம்ம நட்ராஜ், நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல,
நம்ம நட்ராஜுக்கு கொடுத்த சப்போர்ட்டை நம்ம அஸ்வினுக்கு கொடுத்தோமா சோசியல் மீடியால? உங்க வீடியோ, நான் தனியா பேசுற வீடியோ, இன்ஸ்டாகிராம் எங்க வேணா போய் பாருங்க. அஸ்வின் அவர்களுடைய வீடியோலயே போய் அந்த ஜீவான்னு ஒரு ஒண்ணுத்துக்கு உதவாத படம் சுசீந்திரன் டைரக்ட் பண்ணு நினைக்கிறேன். அவர் அப்படி பார்த்தா அலெக்ஸ் பாண்டியன் ஒரு படம் எடுத்தார். அலெக்ஸ் பாண்டியனா, ஆமா அலெக்ஸ் பாண்டியன் தான் எடுத்தான்னு நினைக்கிறேன். ராஜபாட்டேன்னு ஒரு படம் எடுத்தார். அதெல்லாம் ரியல் அது. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் எடுத்த படத்தை, அந்த படத்தை வச்சு இவங்க அஸ்வினையோ இல்லைன்னா இந்த தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டோட இப்ப இருக்கிற சேர்மன் ஒரு டிஎம்கே தலைவருடைய வாரிசு. as simple as it is. நான் பாலிடிக்ஸ் பேசுவதில்ல. பட் இது எதுவுமே தெரியாம ஒரு படத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க சரி நட்ராஜன் கிராமத்துல இருந்து வந்தவர்ப்பா அப்படின்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கூட ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லிப்பேன். அப்பயே மாரியப்பன் தங்கவேலுக்கு சப்போர்ட் பண்ணல, அப்பயே ஸ்ரீமதிக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா இவருக்கு சப்போர்ட். ஏன்னா அந்த சினிமா மைண்ட் செட். இதனால நம்ம லோக்கல் ஏரியால நம்ம தமிழ்நாட்டுல அவருக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை நம்ம சோசியல் மீடியாக்கள்ல கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப சோசியல் மீடியால கொடுக்கல. இதை நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சௌரவ் கங்குலி அவர்களுடைய பேட் ஃபேஸ்ல அவர் டீம் அவுட் நீக்கப்பட்டப்போ வெஸ்ட் பெங்கால்ல போராட்டம் பண்ணாங்க. ஈஸ்வர் போராட்டம் பண்ணாங்க. ஒரு எதிர்பார்த்து நம்ம தெரிவிச்சோம். சஞ்சு சாம்சன் கொடுத்த சப்போர்ட் அஸ்வின் கொடுத்தோம். இதை விட பெயின்ஃபுல்லான விஷயம், அஸ்வின் தன்னை ஒரு தமிழரா எப்பவுமே பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆள். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல போய் தமிழ் சொல்லி கொடுத்திருந்த மனுஷன் அவர். விஹாரியோட சேர்ந்து 10 பாலா ஆடலாம் மச்சான்னு சொன்ன ஆளு. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடாத வார்த்தைய தள்ளி போய் நிக்க சொல்ல அந்த அப்படின்னு ஒரு திட்டி இருப்பாரு சஞ்சு சாம்சனோட பேசுற அந்த ஒரு மைக் கான்வர்சேஷன்ல. அப்படி இருந்த ஒரு மனுஷனை அவர் டீம்ல இருக்காரு, வைஷ்ணவ் டீம்ல இருக்காரு, ஆள போறான் தமிழன் நட்ராஜ்னு பேனர் பிடிச்சாங்க ஆஸ்திரேலியால. எவ்வளவு பெரிய பெயின்ஃபுல்லான விஷயம் சார். அவர் ஆல்ரெடி அந்த கிரவுண்ட்ல அந்த மேட்சை வந்து நெட் பவுலரா போய் நட்ராஜன் வந்து அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க. சோ அதனால அதை பண்றதுல என்ன தப்பு? அதுதான் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி நடந்தது அந்த மேட்ச். அதாவது நீங்க நட்ராஜ் விளையாடுற அந்த மேட்ச்ல அந்த பேனர் தாங்கப்படல. எஸ், அதுக்கு முன்னாடி அஸ்வின் மேட்ச்ல அந்த பேனர் தாங்கப்பட்டுச்சு. அது எவ்வளவு பெரிய தப்பு. அவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும். இதனால என்ன சார் தவறு இருக்கு? வாஷிங்டன் சுந்தர் உட்கார வச்சிருக்காங்க, ஜடேஜா உட்கார வச்சிருக்காங்க. ஜடேஜாக்கு 3வது மேட்ச் தான் வாய்ப்பே கொடுத்திருக்காங்க. கூட்டு போய் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் இவங்க 2 பேருக்கு தானே சார் வாய்ப்பே கொடுத்தாங்க. யார சொல்றீங்க? வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடினாரு, செகண்ட் மேட்ச் வந்து அஸ்வின் விளையாடினாரு, தேர்ட் மேட்ச் தானே ஜடேஜாக்கே வாய்ப்பு கொடுத்தாங்க. எப்ப எந்த டோர்னமெண்ட் சொல்றீங்க? இந்த ஆஸ்திரேலியா இப்ப நடக்கிறது. இல்ல அது புரியுது பிரதர். நான் என்ன சொல்ல வரேன், லோக்கல் பீப்புள் கிட்ட இருந்து நல்ல ஒரு வியூவர்ஷிப். தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட், ஒன் ஆஃப் தி ஸ்டேட் which has got highest IPL viewership. அது ஒத்துக்கிறீங்களா? அந்த IPL viewershipோட அந்த கவுண்டர், அந்த ஒரு பவர், விராட் கோலிக்கு நீங்க கொடுக்கிற சப்போர்ட்டை நீங்க அஸ்வினுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அஸ்வினை இதை விட பெட்டரா ட்ரீட் பண்ணிருப்பாங்க நான் சொல்றேன். ஏன்னா என்னதான் ஒரு பிளேயர் நல்லா விளையாடினாலும் வர்த்தகம் இவங்க போறதுனாலதான் டெஸ்ட் கிரிக்கெட்டே அழியுதுன்னு நான் இதே சேனல்ல பேசியிருக்கேன். நீங்க வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத பத்தி பேசுறீங்க, ஸ்பின்னர்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கலான்றத பத்தி பேசுறீங்க, வடக்கன் தெக்கன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க மற்ற சேனல்ஸ்ல. நம்ம ஸ்டேட்ல சப்போர்ட் கொடுத்தோமா நான் கேட்கிறேன். சோ இந்த டிஸ்கிரிமினேஷனை இதோட ஒழிங்க. ஒரு பிளேயருக்கு டேலண்ட் இருக்கா, நம்மூர்காரரா, தோல் கொடுத்து நில்லுங்க. அவருடைய ஜாதி பின்புலத்தை தேடாதீங்க. சினிமாக்காரங்க வேற வேலைவடி கிடையாது. அவன் எப்பவுமே நெகட்டிவ் தான் பரப்புவான். கடந்த 6 வருஷத்துல பாசிட்டிவ் பரப்பக்கூடிய நல்ல படங்கள் 5-6 மிகழகன் மாதிரி விரலுட்டி எண்ணலாம். சோ சினிமால இருக்கிற பொய்களை நம்பி இனி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை நம்ம சப்போர்ட் பண்ணாம விடக்கூடாதுன்ற இன்டென்ஷன்ல தான் நான் இவ்வளவு சொல்றேன். பட் அஸ்வின் வெளியே வந்ததுக்கு இப்ப நீங்க கேட்கிற பதில் சொல்றேன். அவருக்கு அப்ப கூட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டது என்ன? இல்ல பிரதர், நான் திருப்பி அதான் சொல்றேன். அஸ்வினை ஒன் ஆஃப் த ஸ்பின் போலர்ஸா பார்க்க கூடாது. இஸ் an all-rounder. அவருடைய ரெக்கார்ட் சொல்லுது. ஒரு நான் ஸ்பின்னிங் ட்ராக்ல கூட அவரால் குரூஷியல் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். நான் சொல்லட்டுமா? அடிலைட்ல 2018 கோலியோட கேப்டன்சில 2 தடவை அங்கே போய் பிஜேடி ஜெயிச்சா அப்படின்றீங்க. அதுல ஒண்ணு பாதி கோலி கேப்டன்சி ரானே பண்ணாரு. பட் இது கோலி கேப்டன்சி. அதுக்காக நான் கோலி கேப்டன்சி நெகட்டிவா சொல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பட் அந்த மேட்ச்ல அடிலைட்ல அஸ்வின் விளையாடும் போது 2018 மாசான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? 10 வருடங்களா நம்ம ஆஸ்திரேலியால போய் டெஸ்ட் மேட்சே ஜெயிக்கல. அந்த டெஸ்ட் மேட்ச் தான் முதல்ல ஜெயிச்சு நம்மளால சீரீஸும் ஜெயிக்க முடியாது நம்பிக்கை கொடுத்தது. அந்த மேட்ச்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இவர் கிடையாது. ஆனா 6 விக்கெட் எடுத்திருப்பாரு 2 இன்னிங்ஸ் சேர்த்து. அதுல பாத்தீங்கன்னா 87 ஓவரா நோ போட்டிருப்பாரு. அது ஒரு இன்னிங்ஸே என்னன்றத பார்க்கணும். பட் 6 விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுல முக்கியமான 5 விக்கெட்டுமே டாப் ஆர்டர்ஸ். அதை விட முக்கியம் பிரதர், 31 runs to win என்ற சிச்சுவேஷன்ல ஆசில்வுட் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தப்போ அந்த மேட்ச் நம்ம கை விட்டு போயிருக்க வேண்டியது. சும்மா சூப்பரா ஒரு டாஸ் பால் போட்டு விக்கெட் எடுத்து அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்தது அஸ்வின். இதே மாதிரி அவருடைய பெஸ்ட் 7 for 71 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அவேல நான் சொல்றது அவே பெஸ்ட்
இவ்வளவு நல்ல ஒரு பிளேயர். அவேலா ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருக்காரு, ஷோரா தெரியும். இங்கிலாந்து அடிச்சிருக்காரு வெரிஃபை பண்ணும். பட் அவேலா 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இதை விட என்ன நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் பாஸ். டெஸ்ட்ல அவரோட செஞ்சுரி தோனிக்கே ஈக்குவேட் பண்ணுதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி மோர் நம்பர் ஆஃப் செஞ்சுரி அண்ட் ஆல்சோ 5 விக்கெட்ஸ் ஹோல்ல அவர் மறுபடியும் வந்து ஐ திங்க் இஸ் நெக்ஸ்ட் டு இயன் பாத்தம் நினைக்கிறேன். அதை நான் வெரிஃபை பண்ணோம். அந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. 4 டைம்ஸ் பண்ணிருக்காரு. சோ இப்படி ஒரு பிளேயரை நீங்க ஒரு ஆல்டர்னேட் ஸ்பின்னரா கார்ட்ஸ் மாதிரி இறக்கி போடக்கூடாது. நான் இதே டயலாக் சொன்னேன் WTCல. இப்ப நீங்க ரிட்டையர்மெண்ட் அப்புறம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் WTC ஃபைனல்ல அஸ்வினை டீம் விட்டு இறக்கிடாத மேகமூட்டம் காரணமாக இறக்கி விட்டிருக்கிறேன் வானிலை அறிக்கை மாதிரி சொன்னார் ரோஹித் சர்மா. இப்படியே சொன்னார். அப்பா அங்குதான் நீ நல்லா இருக்கணும்னு ஆஸ்திரேலியாக்காரங்களா பாராட்டினாங்க. புடிங்கிச்சு அந்த கப்பு காலி. ஓகேங்களா? சோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். அவரை நீங்க ஒரு ஆல்டர்னேட்டா பாக்காதீங்க. அவர் இல்லைன்னா வாஷிங்டன் ஜடேஜா இங்கி பிங்கி பாங்கி போயிட்டு ஒருத்தர் ஏன் நேத்தன் லயன் மாதிரி ஒன் டே வேர்ல்டு கப்ல இவரை சாம்பா வச்சிருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி அவரை பேட்டிங் கண்டினியூஸா பண்ணிட்டு வைக்கணும். எந்த பிட்ச்ல ஸ்பின் கம்மியா வருமோ அந்த இடத்துல 2வது ஸ்பின்னர் வேணா ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் கொண்டு வா. எந்த இடத்துல ஸ்பின் ஒர்க் அவுட் ஆகும் அஸ்வின் நட்டு வை, மீதி ஃபாஸ்ட் பவுலர் 3 பேர் வை. அப்படிதான் விளையாடணும். ஜடேஜா இஸ் a very good batting option comparatively. ஒத்துக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி எஸ் மோர் ரிலையபிள் இன் டெஸ்ட். பேட்ஸ்மேன்ஸ் என்ன கேக்குறீங்க? அப்ப பேட்ஸ்மேன்ஸ் உட்கார வச்சு ஜடேஜா ஆட விடுங்க. பேட்ஸ்மேன் ஆட விடுங்க. சஞ்சு சாம்சன் பேட்ஸ்மேன் ஆட விட்டு கீப்பர் ரிஷப் பந்த் வச்சா இல்லையா? தினேஷ் கார்த்திக் பேட்ஸ்மேன் ஆட விட்டு கீப்பர் ரிஷப் பந்த் வைக்கலையா? தோனி கீப்பரா இருக்கும்போது ரிஷப் பந்த் தினேஷ் கார்த்திக் எல்லாருமே டீம்ல ஆடலையா? அதே மாதிரி ஜடேஜா வெறும் பேட்ஸ்மேனை யூஸ் பண்ணிட்டு வேற ஒரு பேட்ஸ்மேன் உட்கார வைங்க. 6 வருடம் திருப்பி சொல்றேன். இந்த ஒரு வருஷத்தோட சேர்த்தா 7 வருடங்களா எவ்வளவு மேட்ச் சொதப்பிருப்பான் பாஸ். அஸ்வின் செஞ்சுரி அடிச்சு பெங்களூர்லயோ சென்னையிலயோ ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு. ஓகேயா? அந்த மேட்ச்ல கூட வந்து பாத்தீங்கன்னா 89/5. அப்புறம் ஜடேஜாவும் அஸ்வினும் ஆக்லாண்ட்ல ஒரு ODI மேட்ச் நியூசிலாந்துக்கு எதிராக 300 சேஸ் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 120 நோ ஃபார் 5 நம்ம கேட்டு அழுத்து போச்சு கடந்த 7-8 வருஷமா. அப்படி இருக்கும்போது ஒரு பேட்ஸ்மேனை காம்ப்ரமைஸ் பண்ணி ஜடேஜா விடுங்க, அஸ்வினி வைங்க. சோ இந்த ஒரு கேம்பிளிங் நீங்க பண்றீங்க தெரியுமா? ஒரு நல்ல பிளேயரை காத்திருக்க வச்சு கடைசி மொமெண்ட்ல இஸ் அவுட் ஆஃப் த ஸ்குவாடுன்னு. அது மட்டும் இல்லாம லாஸ்டா இந்த ஒரு பாயிண்ட் நான் லெந்தியா பேசணும்னு நினைக்கிறீங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நீங்க ஃப்ரண்ட்லயே கூட கொடுங்க. நான் பார்த்த கிரிக்கெட் வரைக்கும் கமெண்டேட்டர் பிட்ச் ரிப்போர்ட்ல டாஸ் நேரத்துல ஒரு கமெண்டேட்டர் கேட்பார் தெரியுமா என்ன டிசிஷன் எடுத்திருக்கீங்க? அவர் போய் இந்த போலரை ஏன் எடுக்கல அப்படின்னு ஒரு கேப்டன் கேட்டது அஸ்வின் விஷயத்துல மட்டும்தான். WTC ஃபைனல்ல ரோஹித் சர்மாட்ட அஸ்வினை ஏன் எடுக்கலன்னு கேட்டிருப்பாங்க. சோ த ஹோல் வேர்ல்ட் இஸ் வாட்சிங். அதே மாதிரி கரெக்டா அந்த வடிவேலு காமெடியில் வர மாதிரி அங்க பார்த்துட்டு உடனே இங்க பாக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுக்காம அப்படியே இந்தியா திணறும். அந்த நேரத்தில் அஸ்வின் மூஞ்சி காமிச்சுனே இருப்பாங்க. அவரும் அந்த ஸ்கிரீன்ல பாப்பார்ல, கடுப்பாவும் இல்ல. யூ கெனாட் பி. இதெல்லாம் ஒரு இன்சல்ட் பாசி. வென் யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் ஃபார் த நேஷன், அதுவும் ஒரு லவ் மாதிரி தான். இன்ஃபேக்ட் லவ்வோட ஒரு படி மேல. நம்ம ஒருத்தரை சூப்பரா லவ் பண்ணிட்டோம், ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை சூப்பரா லவ் பண்ணிட்டானா என்னதான் அந்த பொண்ணு இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் இருந்தா கூட என்ன பார்த்துக்கிற அளவுக்கு வராதுறான்னு சொல்லுவோம். பட் நேஷன் லவ்ங்கிறது அப்படி கிடையாது. நான் வந்து என்னோட நேஷனை சூப்பரா லவ் பண்றேன், பட் என்னை விட இன்னொருத்த நல்லா செய்ய முடியும் அப்படின்னா பெரிய பெரிய தலைவர்களே வழி விட்டுட்டு போயிருக்காங்க. அது மாதிரி இருக்கும்பொழுது உங்களோட ஒரு பெட்டர் பிளேயர் விளையாடுறாருன்னா அஸ்வினோட அப்படின்னு பெட்டர். பட் அவர் மிஸ் பண்ண பல மேட்சுகள்ல அவர் தேவைப்பட்டிருக்காரு இன் பிட்வீன். அது எவ்வளவு பெரிய வேதனையா அவருக்கு இருக்கும். அண்ட் ஹி இஸ் எமர்ஜிங் எவ்ரி டே, ஹி இஸ் சேஞ்சிங். அப்படி ஒரு பிளேயரை நீங்க இது வரைக்கும் உட்கார வச்சது போதும். ஹி ஹஸ் மேட் a right decision. பஸ் கௌரவம் இருக்கு எனக்கு, அவ்வளவுதான் விஷயம். அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. சார் நீங்க நிறைய கம்பேரிசன்லாம் பண்றீங்க. பட் வந்து அஸ்வின் வந்து வளர்ந்த ஒரு பிளேயர், நட்ராஜ் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு பிளேயர். அவரையும் நம்ம கம்பேர் பண்றதே இல்ல நான் கம்பேர் பண்ணவே இல்லை. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் நான் ரொம்ப கிளியரா ரெஜிஸ்டர் பண்றேன். மேபி நீங்க அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் டெஃபினட்டா அப்படி பெர்ஸ்பெக்டிவ் சொல்லவே இல்லை. நட்ராஜுக்கு கொடுத்த சப்போர்ட்டை நான் சொன்னதுக்கான ரீசன், இன்ஃபேக்ட் அந்த பாயிண்டே சொன்னேன். ஒரு ஏழை பின்புலம் ஒரு கிராமத்துல இருந்து வராருங்கிறதுக்காக நீங்க அவர் கொடுத்திருந்தீங்கன்னா கூட ஐ வுட் ஹவ் பீன் வித் யூ சொன்னேன். நான் நட்ராஜோட கம்பேர் பண்றதுக்காக ரீசன் அவரோட ரெட் கார்ட்ஸ் இல்ல தலைவா, புரிஞ்சுக்கோங்க. இஸ் a சூப்பர் போலர். நெட் பாலரா போய் திடீர்னு பாலை கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கூட தெரியாத ஒரு ஆளு, இந்த சென்ஸ் அதை கத்துக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத ஒரு ஆளு, அந்த கப்பா டெஸ்ட்ல சூப்பரா 3 விக்கெட் எடுத்து நம்ம ஜெயிக்க வச்சதுன்றது ஹேட்ஸ் ஆஃப். நான் இந்த சோசியல் மீடியால இருக்கிற மாதிரி கிருக்கங்க கிடையாது. நட்ராஜ் கிரிட்டிசைஸ் பண்ணி அஸ்வினை பாடுறதுக்கு நான் ஏன் அப்படி செய்ய போறேன்? நான் சொன்னது நட்ராஜுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களே, எதை வச்சு சப்போர்ட் பண்ணீங்க? ஜீவான்ற படத்தை வச்சு சப்போர்ட் பண்ணீங்க.
அது கூடாதுன்றேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் நட்ராஜோட பெர்ஃபார்மன்ஸ் அஸ்வினோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரே பண்ணல தலைவா. ரெண்டும் வேற. நான் அதான் என்ன சார் நானும் சொல்றேன். அஸ்வினி கூட கம்பேர் பண்ணக்கூடாது. பட் இவருக்கு நீங்க கொடுக்குறீங்க ஒரு சப்போர்ட், அதை எல்லா தமிழர்களுக்கும் கொடுக்கணும். நான் வாஷிங்டன் சுந்தரே விஷயத்திலே கேள்வி கேட்டேன். சரி அஸ்வினை கூட விடுங்க, வாஷிங்டன் சுந்தரம் இப்ப பூசு தானே, ஆலப்புறம் தமிழன் நட்ராஜ் வாஷிங்டன் சுந்தரம் போடலாமே, டவுட். வாஷிங்டன் சுந்தர் ஒருவேளை அந்த கம்யூனிட்டியோ இது வேண்டாங்கிற பஸ். இன்னும் சிம்பிள் விஷயம் சொல்றேன், குகேஷையும் விஸ்வநாதனையும் கம்பேர் பண்ணவே கூடாது. குரு சிஷ்யன் கரெக்டா? குகேஷ் ஜெயிச்சப்ப இவ்வளவு கொண்டாடுற நாம 5 தடவை விஸ்வநாதன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சுட்டு வந்தார். இந்த வயசுல இல்ல, பட் 3 தடவை தோத்து 4வது தடவை ஜெயிக்க ஆரம்பிச்சு 5 தடவை ஜெயிச்சார். எவ்வளவு தடவை ரெஸ்பெக்ட் கொடுத்தோம். கம்யூனிட்டி ஹேட்ரட் ஸ்போர்ட்ஸ்ல இதை பார்க்காதீங்கிறதுக்கு தான் அந்த கம்பேரிசன். நாட் டு கம்பேர் நட்ராஜ் வித். இன்ஃபேக்ட் நட்ராஜ்க்கு இன்னும் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம். நம்ம சேனல்லே நான் பேசியிருக்கேன், அதுல எனக்கு எந்த ஸ்டேஷனும் கிடையாது. பட் அந்த ஒரு லவ் நீங்க கொடுக்கும் பொழுது, ஸ்டேட்ல இருந்து கொடுக்கும் பொழுது, ஹைதராபாத் ராய்டுக்கும் பேக்கப், அசாருதீனுக்கும் அதே பேக்கப், விவிஎஸ் லட்சுமணுக்கும் அதே பேக்கப், இப்ப போனாரே நம்ம தம்பி நிதேஷ், அவருக்கும் அதே பேக்கப். அதேதான் மகாராஷ்டிரால உங்களுக்கு வந்து ஜெய்ஷ்வாலுக்கும் அதே பேக்கப், ஹர்திக் பாண்டியாங்கிறேன் சாரி, ஜெய்ஷ்வாலுக்கு அதே பேக்கப், ரோஹித் சர்மாவுக்கும் அதே பேக்கப். எல்லா பிளேயர்ஸையும் அவங்க வந்து ஈக்குவலா பாக்குறாங்க. அதைத்தான் தமிழ்நாட்டில் செய்யணும்னு நான் சொல்லிக்கிட்டேன், வேற ஒண்ணுமே. ஓகே சார், பார்க்கலாம் சார். அவரை பற்றின நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ அவருக்கு என்ன பாலிடிக்ஸ் நடந்தது அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். எவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ண விரும்புகிறேன் பிரதர். எனக்கு டெஸ்டினி மேல மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு, ஓகேங்களா? அதை வந்து நான் கண் முன்னாடி ஒரு தடவை பார்க்கவும் செஞ்சேன். ராகுல் டிராவிடும் இதே மாதிரி தான். அவர் ஒரு எக்ஸலன்ட் பிளேயரா இருந்தாலும் அவருக்கு முன்னாடி சச்சின் அப்படின்ற ஒரு ஜாம்பவன் இருந்தனாலே அவர் மேல ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபேன்ஷிப் பொழிஞ்சதுனாலையும் ஒரு என்ன சொல்றது 6 அதாவது 100 ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம். பட் அதை பார்க்காம விட்டதுனால ராகுல் டிராவிட் ஒரு டெஸ்ட் பிளேயர்ன்ற ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆனதுனாலையும் அவர் இருந்தப்ப அவருக்கு மரியாதை கொடுக்கப்பட்டது. வால் அவ்வளவு மதிச்சோம். பட் ஸ்டில் கைண்ட் ஆஃப் அ செகண்ட் பொசிஷன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா காலம் அவருக்கு அழகான ஒரு விடையை கொடுத்தது. அவர் கையில கப்பு போச்சு. அதே மாதிரி அஸ்வினும் ஒரு நாள் வாங்குவாருன்னு ஸ்ட்ரைட் பண்ணியிருக்காரு 2011ல. அதே மாதிரி 2013 சாம்பியன்ஷிப் அவர் கையிலேயே வாங்கியிருக்காரு. பட் கோச்சா ராகுல் டிராவிடுக்கு நம்ம கிரிக்கெட் தானா கொடுத்த அந்த ஒரு மரியாதை அஸ்வினுக்கும் கிடைக்கும்னு நான் ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் பண்றேன். பார்க்கலாம் சார். 2020 ஐபிஎல்ல சென்னைக்கு வந்திருக்காரு, தோனி தலைமையில வந்து விளையாட போறாரு. அதுவும் சென்னை சேப்பாக்கில் விளையாட போறாரு. நம்ம அவர் நாக்கை இன்னும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்க போறோம். ஸோ இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.